Thank you so much for this wonderful day. Thank you so much for the clarity and the history line. I really hope there is a hope for the coming generation. God bless you, Pastor. இன்னைக்கு டிபிசி எஃப்எம்க்கு வந்ததுக்கு நிறைய காரியங்களை புரிந்து கொண்டேன். வருகிற வாலிபர்கள் மீது நல்ல ஒரு தெளிவான ஒரு நோக்கம், ஸோ வருகிற சந்ததிக்கு உருவாக்குகிற அந்த நோக்கங்கள் அதெல்லாம் மிகவும் நன்மையானதாக இருக்கு. இந்த நாள் நாங்கள் இந்த மீட்டிங் வந்தது ரொம்ப நல்லது. எங்களுக்கு நிறைய காரியங்களை நாங்கள் கற்றுக்கிட்டோம். சபைக்கு அடுத்த காரியங்களே நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம். நல்ல ஒரு காரியம், நிறையா காரியங்கள் இன்னைக்கு பாஸ்டர் மத்தியில் காமிச்சாரு. ஸோ இது முதல் டிபிசிஎஃப் நிறைய காரியங்கள் மாற்றுவதற்கு முயற்சி பண்ணி கொண்டிருக்காங்க. ஒரு மாற்றத்தை இளைஞர் தேசத்துல கொண்டு வரணும்னு பாக்குறாங்க. அந்த மாற்றத்துக்காக நான் விருத்தி கொள்கிறேன். சீக்கிரமாக பார்த்து எதிர்பார்க்கிறேன். இந்த மாற்றம் நடக்கணும். நீங்க வாலிபர்கள் எழுமணும். வாலிபர்கள் தேசத்தை சுதந்திரத்துக்கு போறாங்க. சரிங்களா? நிச்சயமாக அந்த நாளத்தை நம்ம காத்திருக்கோம். கருத்து நிச்சயமாக அனைத்தையும் வாங்கி செய்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே கூட இந்த டிபிசி எஃப்எம் உடைய இந்த மீட்டிங் வந்தது பெரிய ஒரு பிளஸிங்கா இருந்துச்சு. நம்ம எதிர்பார்த்து வந்த காரியங்களுக்கு மேலாகவே தேவன் இந்த நாளிலே கூட பெரிய காரியங்களே என்னோடு கூட பேசியிருக்காரு. சபைகளுக்கு ஒரு பெரிய ஒரு எழுப்புதல், ஒரு அவேர்னஸ், நிறைய விஷயங்களிலே எங்களுக்கு கிடைத்து விட்டது. அதே நேரத்துல இந்த மலேசியா தேசத்துல இருக்கிற எல்லா இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸையும் ஒன்றிணைந்து தேவனுடைய உபதேசம் பேக் டு பைபிள் என்கிற அந்த ஒரு கருப்பொருளை கூட கொண்டு வருகிறது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இப்ப இருக்கிற கடைசி காலத்துல அநேக கள்ள உபதேசம் மத்தியிலும் இந்த பெரிய ஒரு முயற்சி இஸ் க்ளோரிஃபைங் காட் ஃபார் ஷுவர். கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று இது செய்கிற காரியங்கள். அது மட்டுமல்ல, புதிய ஜெனரேஷனுக்கு இது ஒரு புதிய துவக்கமாய் இருக்க போவதற்காக கூட நன்றி செலுத்துகிறேன். எங்களை அழைத்து இப்படியாக எங்களோடு கூட பேசின எங்களுக்கு உபசரித்த பாஸ்டர் என்டி சந்தானமும் ஒரு டீமுக்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த சொல்கிறோம். நான் இந்த நாளில் இந்த மீட்டிங் வந்ததில் நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ பாஸ்டர் நிறைய பேசினாரு. பாஸ்டர் பேசின காரியங்கள் ஒவ்வொன்றும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு இந்த நாளில் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டது எனக்கு மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது, ஒரு கண் விழிப்பாக இருந்தது. ஏனென்றால் என்ன மனுஷன் நடக்குது என்று சொல்லி இன்னைக்கு அதிகமாக புரிந்து கொள்ளத்தக்கதாக சபைகளும் ஊழியங்களும் எப்படி போய் கொண்டிருக்குதுன்னு சொல்லி நல்லா புரிந்து கொள்ளத்தக்கதாக ஒரு நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். அது மாத்திரமில்லை, நல்ல ஒரு வருங்காலத்தின் ஒரு வளர்ச்சி இந்த டிபிசி எஃப்எம் ஃபெலோஷிப்பில் ஒரு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது சொல்லி நான் அதிகமாக நம்புகிறேன். ஸோ இது மூலியமாக கர்த்தர் பெரிய காரியம் செய்வார் சொல்லி நான் நம்புகிறேன். எனக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. ரெவரண்ட் நம்ம ஹென்றி சந்திரம் ஒரு நல்ல ஒரு வெளிப்பான காரியங்களை சொல்லி அவர் உற்சாகப்படுத்தினார். அது மிகவும் ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. இன்னைக்கு வந்ததில் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சு, ஆசீர்வாதமாக இருந்துச்சு. So I received a lot of awareness, and at the same time I am blessed of the future plan of the organization, and I look forward to contributing and making a difference in the Christian community in Malaysia. So thank you very much. நன்றி. இந்த போதகர் கூட்டத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. மிக முக்கியமாக இந்த கூட்டத்தில் அநேக முடிவுகளை எடுக்கிறதுக்கு அவங்க சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் புதிய தலைவர்களை அவங்க இந்த கூட்டத்தின் மூலமாக அவங்க இன்னும் அநேக வருங்காலத்தில் என்ன செய்யணும்னு குறித்து பேசினது ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நாங்களும் சேர்ந்து அவங்களுடைய இந்த ஸ்தாபனத்துடைய தரிசனத்திற்கு என்ன காரியம் செய்கிறதோ அதை ஆண்டவருக்கு ஜெபிச்சு நாங்கள் இன்னும் சிறப்பாக செய்வதற்கு ஆண்டவர் உறுதுணை செய்வார்னு நான் விசுவாசிக்கிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ. ஷாலோம். இன்னைக்குள்ள இந்த மீட்டிங் நிச்சயமா இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நேரம் எடுத்து காலம் எடுத்து மலாக்கால இருந்து இங்க நான் வந்தது அது பிரயோஜனமா இருக்கு. காரணம், இன்னைக்கு பகிர்ந்து கொண்ட காரியங்கள் 25 வருஷமா என்னோட உள்ளத்துல இருக்கிற மாறும். நம்மளுடைய கம்யூனிட்டி ஆஃப் ஃபெய்த், அதாவது பாஸ்டர்கள், ஊழியம், சபை தான் சொசைட்டியை மாற்றணும். ஸோ கம்யூனிட்டி ஆஃப் ஃபெய்த் தான் சொசைட்டியை மாற்றணும். அதுவும் அடுத்த ஜெனரேஷனை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் கர்த்தருடைய ஊழியத்திற்கும் ராஜ்யத்திற்கும். ஸோ அப்படிப்பட்ட சரியான காரியத்தை இந்த டிபிசிஎஃப்எம்ல நான் பார்க்குறேன். ஸோ அதனால தான் நான் எதிர்பார்த்து வராமல் இந்த டிபிசிஎஃப்எம்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுற வேண்டிய எண்ணத்துல தான் வரேன். காரணம், அடுத்த சந்ததி, நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மாறணும்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வரணும், மற்றவங்களை உருவாக்கணும். ஸோ இந்த கம்யூனிட்டி ஆஃப் ஃபெய்த் தான் சொசைட்டியை இம்பாக்ட் பண்ணணும், இம்பேக்ட் பண்ணணும். ஸோ அந்த காரியத்தை நான் பார்க்குறேன். அதனால இந்த தேசம் மாறுவதற்கு முதல்ல விசுவாச சமூகம் சொசைட்டியை மாற்றணும். அப்பதான் நேஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேங்க்யூ. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாங்கள் இந்த மீட்டிங்க்கு வந்தது ரொம்ப நல்ல காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டோம். அநேக காரியங்களை எங்களுக்கு போதிக்கப்பட்டாலும் அடுத்த தலைமுறைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்,
என்கிற ஒரு தரிசனத்தோடு நாங்கள் புறப்பட்டு செல்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இந்த நாளிலும் எங்களோட திருச்சபைக்கு TPC FM மூலமாக எங்களுக்கு கவரிங் கொடுத்துருக்காரு ஆண்டவர். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம்.